ஹாய். ஆ நீங்க எந்த வேலை செஞ்சாலும், எவ்வளோ சம்பளம் வாங்குனாலும், நம்மளோட புவர் மென்டாலிட்டிலேருந்து வெளிய வர முடியலன்னா, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா, சில பேர் வந்து 30,000 சம்பளம் வாங்கியும் ஏழையாவே இருக்காங்க. ஆனா, சில பேர் வந்து 10,000 சம்பளம் வாங்கியும் பணக்காரரா இருக்காங்க. இந்த வித்தியாசத்துக்கு என்னதான் காரணம்? பாவர்ட்டி ட்ராப்லேருந்து எப்படி வெளிய வரலாம்? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி. பாவர்ட்டி ட்ராப்னா என்ன? அப்டின்னா, நம்பளால முடியாது. பணக்காரங்களால மட்டும் தான் பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்ல யாருமே பெரிய சக்சஸ் ஆனவங்க கிடையாது அப்டின்ற மாதிரி ஃபீல் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு கடன் எடுத்து தான் வாழ்க்கைய நடத்துறாங்க அப்டின்னா, சம்பளம் வந்ததுக்கப்புறம் இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட்டு, ரென்ட்டு இது எல்லாத்தையும் பே பண்ணிட்டு மீதி எதுவுமே இருக்காது. இதுதான் வந்துட்டு பாவர்ட்டி ட்ராப். பாவர்ட்டி ட்ராப்பில் உள்ளவங்களோட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க நாளைக்கு முன்னேறணும், முன்னேறத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி சர்வே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறவங்க தான். சரி, நம்ம ஏன் வந்துட்டு பூவர் மென்டாலிட்டியிலேருந்து வெளியவே வர முடியல? காரணம் என்னென்னா சம்பளம் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து பூவருங்கிற ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஹேபிட்டாகவே அது வந்துடுது. சம்பளம் வந்ததுக்கப்புறம் உடனே வந்து நம்ம அதை வந்து செலவு பண்ணிடுறோம். ஆனால் ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சம்பளத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் வந்து 50,000 வந்து சம்பளம் வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து இஎம்ஐ, ஷாப்பிங், அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி வந்து செலவு பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து 30% வந்து சேவ் பண்ணி ஒரு சைட் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறாங்க. யார் வந்து இப்போ 5 வருஷம் கழிச்சு சூப்பரா இருப்பாங்க, அவங்களோட லைஃப் வந்து பெட்டரா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. நம்ம சேஃபா இருக்கணும், ரிஸ்க் எடுத்தா நஷ்டம் வந்துரும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா ரிச் மைண்ட் செட் எப்படின்னா, சின்ன ரிஸ்க் எடுத்தாலும் பெரிய growth வரும்ன்ற மாதிரி பிலீவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து சேமிக்கிறதுலயே கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இன்னொருத்தர் வந்து சேமிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு புதிய ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 வருஷம் கழிச்சு யார் வந்து முன்னேறிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, புதிய விஷயத்த வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிப்பாங்க. ஆனா ரிச்சா இருக்கவங்க என்னன்னா, ட்ரை பண்ணலாம், ஆம், நம்மளால முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு வேளை ஃபெயிலியர் வந்தாலும் அதில் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு யூடியூப்ல வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் என்ன, ஐயோ போட்டா கேமரா நல்லா இல்ல, பேச்சு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட மாட்டீங்க. ஆனா பணக்காரங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணலாம், கடைசியில நல்லா ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்புவாங்க. சரி, இந்த பாவர்ட்டி ட்ராப்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சம்பளம் வந்த உடனே வந்து செலவுக்காக மட்டும் இல்லாம, உங்களோட முன்னேற்றத்துக்காக கட்டாயம் ஒரு பணத்த வந்து சேமிச்சு வைங்க. டைமை வீணாக்காதீங்க. நெட்ஃப்ளிக்ஸு, ரீல்ஸு, டிவி பார்க்குற நேரத்துக்கு பதிலா உங்களுக்கு என்ன உங்களோட க்ரோத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சின்னதா ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க்லாம் வேணாம். ஒரு சின்ன ஒரு ட்ரை, ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஐடியா, ஒரு சைடு இன்கம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. படத்த வந்து உங்களுக்காக வேலை செய்யுங்க வைங்க. ரிச்சா இருக்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறேங்கிறதுக்கு பதிலா, என்னோட பணத்த வந்து எனக்காக வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. நீங்க போர்ட்ரி ட்ராப்ல இருக்கீங்களா? இல்ல வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்றீங்களா? ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க மைண்ட் செட்ட மாத்துனா தான் உங்களோட லைஃப்பும் மாறும். தேங்க் யூ.